ஹாய் அன்பான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் நலம். கங்கா படம் ரிவ்யூ நம்ம சொல்லியிருப்போம். உண்மையிலே இந்த படத்தோட வெற்றி கண்டிப்பாக கிடையணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டே இருந்து தான். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ், ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்ததை விட தாண்டி நிறைய பேர் இந்த படத்தை பயங்கரமாக கலாய்ச்சாங்க. நம்ம இந்த படத்தை சூரியனாக்காக போய் பார்த்தோம் 2.5 வருஷம் கழிச்சு. ஸோ இந்த படம் உண்மையிலே செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த டிரான்சிஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. 3D மஸ்ட்டு போய் படம் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா, இந்த படம் அப்பப்போ கத்தினே இருக்கிறாங்க, சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, டிஎஸ்பி அவர்கள் பயங்கரமாக நானவோ போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன், இந்த கத்துறதோ ட்ரைபல்ஸ்னாலே அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. எப்படின்னா சும்மா கத்தினே இருக்கிறாங்க அது சொல்கிறாங்களாம். அது பிடிக்காதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அதை மெயின் ரீசனாக வச்சு இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்ல இந்த படம் நெகட்டிவாக போயிடுச்சு உண்மையில சொல்ல போனால். ஏன்னா சூரியனோட படம் ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்க்கும் துணிந்தவனே எடுத்துங்களேன், படம் நல்லா தான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் நெகட்டிவாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த கங்கா படம் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரி பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சு ஒரு இன்ட்ரோல் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ரிவ்யூலாம் நம்ம சேனல்லே சொல்லியிருப்போம். நிறைய பேர் என்ன ப்ரோ நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்தீங்க அந்த படம் எப்படி தான் இருந்துருமே சொல்லிட்டு. ஸோ நானும் எதிர்பார்த்தேன். அந்தளவுக்கு மோசம் அப்படின்லாம் நான் வீடியோவில் சொல்லவே இல்லை. ரொம்ப மோசம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. ரிவ்யூ நம்ம ஆனஸ்ட்டாக சொல்லியிருப்போம். இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டூடியோ கிரீனாக விட்டுருந்தாங்க. 58 கோடி ப்ளஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரையும் சூரியனோட கரியர்லேயே இதோட ஹையஸ்ட்டாக பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே பண்ணதில்லை. ஃபஸ்ட் டே வேர்ல்டு வைடில் பண்ணியிருக்கு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ 89 கோடி ப்ளஸ் கலெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டு அஃபிஷியலாக வேறு லெவலில் அந்த 6 பேக்ஸோட போஸ்டராக விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் எந்த ஒரு நஷ்டமும் வராமல் போட்ட காசை எடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சில ஏட்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராமல் வந்தாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவாக சொல்லி 2வது நாளே இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னையோட 3வது நாள் 100 கோடி போயிருக்குன்னு பேசியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டூடியோ கிரீனே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நெகட்டிவிட்டியும் சொல்லியும் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் அஃபிஷியலாக விடுறாங்க. யாரும் அதுமாரி பண்ண மாட்டாங்க. சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சில ஏட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவங்களே எதுக்கு பொய்யா சொல்ல போகிறாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ கங்கா படம் சூரியனாக்காக அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸுக்காக கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அவரோட ஆக்டிங்லாம் குறை சொல்லவே முடியாது. டெக்னிக்கல் டீமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை இன்னும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு தேட்டரில் விசிட் பண்ணி போய் பாருங்கள். வாட்சபிள் மூவி தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.